ஆன்மீக பாத்தில் நம்ம ஏன் வரோன்னா உண்மையை தேடி வரோம். ஸோ நம்ம வந்து சீக்கர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், உண்மை எங்கேயோ இருக்குது, நம்ம அதை தேடி போகிறோம். ஸோ இந்த பாத்தில் நிறைய மாஸ்டர்ஸு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய போதனைகளை கேட்போம், அவங்க டீச்சிங்ஸை நம்ம கேட்போம். அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டரோடு அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் உண்மையை விட்டுருவோம், அந்த தேடலை விட்டுருவோம். அப்போ என்ன நடக்கணும்னா நம்ம அந்த மாஸ்டர் ஸ்கூலில் அட்டாச்மெண்ட்டை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு மாஸ்டர் தேடி போகணும். அப்புறம் இன்னொரு மாஸ்டர் தேடி போகணும். கடைசியில் நம்ம போய் ட்ரூத் அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இதுதான் வந்து பகவத் ஐயா வந்து போதனைகள் போதும், போதிப்பவர் வேண்டாம்னு சொல்கிறாரு. ஸோ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து போதிப்பவர் மேலே கொஞ்சம் அட்டாச்மெண்ட் வந்துடும், எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ரினௌன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரினௌன்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ட்ரூத்தை நோக்கி போக முடியும். நம்ம ட்ரூத்து தான் முக்கியமே தவிர மாஸ்டர்ஸ் யாருமே முக்கியம் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ட்ரூத்தை அடையிறது தான் நம்ம வந்து போதிப்பவருக்கு, மாஸ்டருக்கு செலுத்துகிற நன்றி கடன். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மாஸ்டரோட அட்டாச் ஆகிட்டோம், 2-3 இயர்ஸ் அவரோட டீச்சிங்ஸை கேட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட இருந்துட்டோம். அப்புறம் என்ன ஆகிடும்னா சீக்கர்ஸ்லாம் வந்து சீக்கர்ஸ் ஆஃப் ட்ரூத்தாக இல்லாமல் அட்வொகேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாஸ்டர்ஸ்க்காக வாதாடுவாங்க. இவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, இவர் என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சீக்கர்ஸாக இல்லை. ஸோ ஒரு சீக்கரோட லட்சணம் என்னென்னா ஒரு ட்ரூத்தை போய் அடையணும், அதுதான் முக்கியம். அந்த ட்ரூத்தை அடையிறது தான் முக்கியமே தவிர மாஸ்டர்ஸ்லாம் வந்து இரலவெண்ட்டு தான். ஸோ நம்ம வந்து அந்த மாஸ்டர்ஸ் உள்ள எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் கொஞ்சம் கிடச்சி அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு மாஸ்டர்கிட்ட போய் அப்புறம் இன்னொரு மாஸ்டர்கிட்ட போய் கடைசியில் ட்ரூத் அடையணும். ட்ரூத் தான் முக்கியமே தவிர எந்த மாஸ்டருமே, ஈவன் ட்ரூத்தை காட்டின மாஸ்டர்ஸுமே கூட முக்கியம் கிடையாது. ஸோ இதை வந்து கரெக்டாக சீக்கர்ஸ் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் கரெக்டாக போய் ரீச் ஆகிடுவாங்க. இல்லைனா என்ன ஆகுனா ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அங்கே ஏதோ பெரிய எமோஷனல் பாண்டேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு என் நாடு பெருசு, என் ஜாதி பெருசு, என் ஊர் பெருசுன்ற மாதிரி என் மாஸ்டர் பெருசுன்னு சொல்லிட்டு வாதாடிட்டு உட்காந்துருப்பாங்க.